ஹாய் ஹலோ உங்கள் கல்வி ஐதம் ராஜ்குமார் பேசுகிறேன். நேற்று டிஎன்யூஎஸ்ஆர்பி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச்ன்ற மாதிரி போட்டிருந்தோம். அதில் ஃபஸ்ட் டெஸ்ட்டு நேற்று நடந்தது. அதில் மேக்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குங்களா இன்றைக்கி? ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் கொஸ்டின் இருக்குது. வங்கதேசம், டாங்கா, ஜப்பான் அப்படின்னு ஃபஸ்ட் கொஸ்டின் இருக்குது. ஜப்பானுக்கு என்ன வரும் அப்படின்ட்டு. இதில் வங்கதேசோட தலைநகரம் வந்து டாங்கா. அப்போ ஜப்பானோட தலைநகரம் வந்து டோக்கியோ. ஓகேங்களா? டோக்கியோ. அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து டோக்கியோ. இதேமாதிரி கேட்பாங்க. இதேமாதிரி இருக்க சம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். சரிங்களா? ஓகேங்களா? வங்கதேசம்க்கு தலைநகரம் வந்து டாங்கா. அடுத்தது ஜப்பானுக்கான தலைநகரம் டோக்கியோ. இப்போ அதே மாதிரி புகை மாசு கொடுத்துருக்காங்க. டபுள் டாட் கொடுத்துட்டு தீ என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ புகையினால் வந்து மாசு ஏற்படுது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தீயினால் என்ன ஏற்படும்? புகையிலேருந்து தான் மாசு ஏற்படுது. புகை நிறையா வந்துச்சுன்னா மாசு ஏற்படும். தீயினால் இறப்பு வருமா? சத்தம் வருமா? தீயினால் சத்தம் வருமா? வராது. அப்போ இது கிடையாது. தீயினால் சாம்பல் வருமா? குளின் இதுக்கு சம்மந்தமே இல்லை. இது கிடையாது. சாம்பல் வருமா? இறப்பு வருமா? தீயிலேருந்து வர்றது சாம்பல் தான். அப்போ சாம்பல் தான் ரைட்டு. தீயில யாராக போய் மாட்டிக்கிட்டால் தான் இறப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் தீயிலேருந்து வர்றது சாம்பல் தான். இப்போ இதுலேருந்து புகையிலேருந்து வேறு எதாவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இறப்புக்கு போகலாம். ஆனால் வந்து தீயிலேருந்து வர்றது சாம்பல். அப்போ தீக்கான ஆன்சர் வந்து சாம்பல். ஓகேங்களா? இதில் ஒத்து வராத வார்த்தை எது அப்படின்னு கண்டுபிடின்னு சொல்லி போட்டிருக்காங்க. முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், முட்டைக்கோஸ். இதில் ஒத்து வராத வார்த்தை எதுங்க? எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும். முள்ளங்கின்றது மண்ணில் விளையிறது, கேரட்டும் மண்ணில் விளையிறது, பீட்ரூட்டும் மண்ணில் விளையிறது. இதெல்லாம் மண்ணுக்கு அடியில் விளையிறது. முட்டைக்கோஸ் மட்டும் மண்ணுக்கு மேலே இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பில்லியன், பிஃபோர்கேட், பிலாட்ரல், பில்லர்பின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷனில் வந்து அதாவது இது அகர வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷனில். ஓகேங்களா? இதில் வந்து அகர வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பில்லியன், பிஃபோர்கேட், பிலாட்ரல், பில்லர்பின் இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து பி 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 பி. அப்போ வந்து எல்லாத்துலேயுமே பி காமனாக இருக்குது. அப்போ எல்லாமே ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா? அப்போ ரெண்டாவது பாருங்கள். ஐ ஐ ஐ ஐ ஐயும் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போ எல்லா ஐயும் போட்டால் ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபஸ்ட்டில் தான் வருன்ற மாதிரி இருக்கும். அடுத்த வார்த்தை பாருங்கள். எல் எஃப் எல் எல். அப்போ ஐஜேகேஎல் எல் எல்லாத்துலேயும் இருக்குது. ஏபிசிடிஎஃப் எஃப் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இப்போ என்ன ஃபஸ்ட்டு வரும்? இது வந்து 1 வச்சுக்கிங்க, இது வந்து 2ன்னு வச்சுக்கிங்க, இதை 3ன்னு வச்சுக்கிங்க, இது 4ன்னு வச்சுருக்கீங்க. 4ன்னு இருக்கும். அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷினில் எப்படின்னா 2 4 3 1 5 4 2 இது 4 2 3 அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷனில் இப்போ 2 தான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ பிஃபர்கேட் ஃபஸ்ட்டு வர்றது 2. ஓகேங்களா? அடுத்தது என்ன வருதுன்னு பார்க்குங்களா? அப்போ இது முடிஞ்சிருச்சு. இது முடிச்சாச்சு. அடுத்தது என்ன இருக்குது? அது எல் எல்லாமே பார்த்தோம். எல்லாத்தையும் எஃப் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அதனால் எல் எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ எல்லாமே வரும். அப்போ அதனால் அந்த எல்லை முடிச்சிடுறோம். ஓகேங்களா? எல் இப்போ கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது எல் இருக்குது இதில். அடுத்தது இதில் ஏ இருக்குது. அடுத்தது திரும்பி இதில் எல் இருக்குது. ஓகேங்களா? இதில் எல் இருக்குது, இதில் ஏ இருக்குது, இதில் எல் இருக்குது. அப்போ ஏ தானே ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஏ இதுதான் வரும். பிலாட்ரல் மூணாவதாக வர வேண்டியது பிலாட்ரல். ஓகேங்களா? மூணாவதாக வர வேண்டியது. இப்போ இது ரெண்டும் முடிச்சு. இதுலேயும் எல் இருக்குது, இதுலேயும் எல் இருக்குது. அப்படின்னால ரெண்டுமே முன்னாடி வரணுனால இது ரெண்டுமே அடிச்சிருங்க. அடுத்தது ஐ இருக்குது, அடுத்தது யூ இருக்குது. ஏபிசிடிஎஃப் ஜிஹெச்ஐ ஐ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்படின்னும் போது பில்லியன். அப்போ ஃபஸ்ட்டு வர்றது 1ஆம் நம்பரில் இருக்கிறது வரும். பில்லியன். அடுத்தது
பில்லர் பின் 4வதா இருக்குது, பேலன்ஸ் இருக்கிறது 4வதா இருக்கிறதா பில்லர் பின், இதுதான் இங்கே வரும். ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் 2314 ஆப்ஷனில் 2314 இருக்குங்களா? டூ 24வது கொஸ்டின் பாருங்கள். 24வது கொஸ்டின் 2314. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 2314. புரியுதுங்களா? அதுலேயே அது கீழே இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொஸ்டின்? 24 10 25. ஓகேங்களா, இதுவும் அகரவரிசைப்படுத்துக தான். RHEROIC ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ரிக்ரெட், கொடுத்துருக்காங்க. மூணாவது ரெசிக்னேஷன், இங்கே போடும். மூணாவது ரெசைக்னேஷன். மூணாவது நாலாவது ரெக்கார்டு. அஞ்சாவது ஒன்று கொடுத்துருக்காங்க. ராகர் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இது அகரவரிசைப்படுத்த சொல்லி தான் அதில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ ஆர் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குங்களா? ஆர் 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 ஆர். இப்போ ஆர் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போ ஆர் கிடையாது. அடுத்தது ஹெச் பார்க்கணும். ஹெச் இ இ இ ஏ. அப்போ ராகர் ஏ தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு வர்றது 5. ஏக்கு அப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஏக்கு அப்புறம் வேறு என்ன இருக்குது? இ இருக்குது. ABCDE. இ தான் வந்து ஃபஸ்ட்டு வருது. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் ஹெச் வருது. இப்போ என்ன பண்ணால் இந்த இ இருக்குல்ல, இதுலேயும் இ இருக்குது, இதுலேயும் இ இருக்குது, இதுலேயும் இ இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த இ இதில் பார்க்கக்கூடாது, இந்த இ இதில் பார்க்கக்கூடாது, இதில் இ பார்க்கக்கூடாது, இதில் ஹெச்சு அடுத்ததாக வருது. சரிங்களா, அப்போ ஹெச் அடுத்ததாக வர்றதுனால இது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். இ எல்லாத்துலேயும் இருக்குங்களா? அடுத்தது எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹெச் திரும்பி இந்த ஹெச் வந்து இன்னும் போகலை. ஓகேங்களா, இ மட்டும்தான் இருக்குது, காமனாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஹெச் இன்னும் போகலை. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா EGCS. இதில் எது பார்த்தீங்கன்னா சி. அப்போ 4வது. ஓகேங்களா, அடுத்தது எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். சிக்கு அடுத்தது வேறு இருக்குங்களா? இங்கே எஸ் இருக்குது, இங்கே ஜி இருக்குது, இங்கே எஸ் இருக்குது. இந்த சியை வச்சு நம்ம அடிச்சிட்டோம். ஓகேங்களா, அப்போ இது 4ம் கிடையாது. ராகர் 5 முடிஞ்சு. ஓகேங்களா, இப்போ சி இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? எஸ் இருக்குது, ஜி இருக்குது, இங்கே ஹெச் இருக்குது. ஓகேங்களா, ஹெச் இன்னும் போகலை. ஓகே, ஹெச் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் அடிச்சுட்டு நம்ம போகலை, அதனால் இதை பார்க்கலாம். ஏன்னா அடிச்சுட்டு அடுத்தடுத்தது போயிட்டுருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு அடுத்து இதையும் அடிச்சிட்டிங்கன்னா இதில் இ மட்டும்தான் வந்து முன்னாடி இருக்கணும். இதை அடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஆனால் ஹெச் இருக்குது. 3மே காமனாக இருக்கிறனால இந்த 3த்தில் அடித்தனால இதை அடிக்கலை, இது அப்படியே தான் இருக்கும். சரிங்களா, இப்போ 3வது வேர்டு போகும்போது சி தான் இதாக இருக்குது. அப்படிங்கும்போது 4வது போட்டோம். அப்போ சிக்கு அடுத்து இது இருக்குது ABCDEFGG. ஓகேங்களா, அப்போ 2 ஜி. ஜிக்கு அப்புறம் ABCDFG ஹச். அப்போ இப்போ அடிக்கிறது 1. அதுக்கப்புறம் தான் இந்த எஸ் 3. புரியுதுங்களா? 54213 ஆன்சர் வந்து
5 4 2 1 3. Five four two one three. 5 4 2 3 1. இதுங்க ஆப்ஷனில் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 4 2 3 1 கொடுத்துருக்காங்க. தப்பாக சொல்லிட்டோன்னு தெரியல, ஒரே நிமிஷம் இருங்க, திரும்பி பார்ப்போம். திரும்பி ஒழுங்காக ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதுவோம். RHET ORIC. அடுத்தது செகண்டு REGRET. தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இதில் கொடுத்துருக்கு, இதில் டைப் ஆகலை, டெலீட் ஆகிருக்கு. அதனால் ஃபிஃப்த்து தான் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வருது, அதனால் இதை வச்சுக்க. ஓகேங்களா? இப்போ 6 காமனாக இருக்குது, எல்லாத்துலேயும் 6 காமனாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் 6 எடுத்துடுறேன். அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, ஏ இருக்குது. அப்போ ஏ இருக்கனால ஃபஸ்ட் இயருக்கு வர்றது 5. அப்போ இது முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இது முடிஞ்சிச்சு. அடுத்தது ஏலே வந்து பார்த்தீங்கன்னா இ இருக்குது, ஹெச் இருக்குது. சரிங்களா? இ இருக்குது, ஹெச் இருக்குது. ஃபஸ்ட் இருக்கிறது RHE தானே, அது RHE. இதுலேயும் ஆமாம், ஃபஸ்ட்டு இப்போ ஏ இது முடிஞ்சு 5 போட்டோம். அடுத்தது EEEH. ஓகேங்களா? EEH. ஆனால் இதில் மூணுத்துல எது ஃபஸ்ட்டு வரும்? ஹெச்சில் தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா? தான் ஃபஸ்ட்டு வரணும் போது அப்போ மூணுமே போட முடியாது. சரிங்களா? மூணுமே போட முடியாது அப்படின்னும் போது என்ன பண்ணணும்? அடுத்ததுக்கு போகணும். அப்போ சி வருது. சி வர்றதுனால 4. ஓகேங்களா? இதில் போனீங்க அப்படின்னா சி, இப்போ இந்த ஈயை விட்ருங்க, சி வர்றதுனால 4. ஓகேங்களா? அடுத்தது எது வரும்? அடுத்தது ABCDFG 2. அடுத்தது எது வரும்? 3. அடுத்தது தான் 1 வரும். ஏன் அப்படின்னா இதில் நல்லா பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா இங்கே இ ஓகேங்களா? இந்த 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஹெச் வரும். சரிங்களா? ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹெச் வரும். அப்போ மூணுமே வந்து முன்னாடி இருக்குது, அதனால் போட முடியாது. அடுத்த வார்த்தைக்கு போகும்போது சி ஃபஸ்ட்டு இருக்குது, அதனால் 4 போடுறோம். அடுத்த வார்த்தை போகும்போது ஜி ஃபஸ்ட்டு இருக்குது, 2 போடுறோம். அடுத்த வார்த்தை போகும்போது ஜிக்கு அப்புறம் ஹெச் தானே சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஜிக்கு அப்புறம் ஹெச் தானே வரணும், ஏன் நீங்கள் 3 போட்டிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த போட்டிருக்கோம். இருக்குது, தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த ஹெச். புரியுதுங்களா? இந்த ஈயை மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த ஹெச்சுக்கு முன்னாடியே இந்த இருக்குது. சரிங்களா? வந்ததுக்கப்புறம் தான் ஹெச் வரும். சரிங்களா? மூணுத்துலேயும் காமனாக இருக்குது அப்படின்றனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த வார்த்தைக்கு இந்த அடுத்த வார்த்தைக்கு போயிட்டு சியை ஃபஸ்ட்டு போடுறோம், அதுக்கப்புறம் ஜியை போடுறோம். அதுக்கப்புறம் ஏன் சார் ஹெச் போடல அப்படின்னா இதில் இருக்குல்ல, 3 காமனாக இருக்குன்றனால தான் நம்ம அடுத்த வார்த்தைக்கு போகணும். அப்போ தான் முதல்ல வரும். அப்போ இந்த 3ஆவது முடிச்சுட்டு தான் நீங்கள் இந்த 1க்கு போகணும். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. மூணுத்துலேயுமே காமனாக இருக்குது.
அப்போ ஏக்கு அடுத்தது வர வேண்டியது ஈ தான் வரணும். 3 ஈயும் ஒன்றா இருக்கனால 3 ஈ போட முடியாது. ஈக்கு அப்புறம் தான் ஹெச் வருன்றனால இதையும் போட முடியாது. சரிங்களா? அப்போ இந்த 3 ஈல அடுத்தது காமனாக இருக்கிறது எது அப்படின்னு பார்க்கும்போது காமனாக எதுவும் இல்லை. அப்போ சி தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஆல்ரெடி நமக்கு ஈ வந்து ஃபஸ்ட்டில் வந்துருச்சு. அப்போ இந்த மூணுத்தையும் முடிச்சுட்டு தான் அடுத்த வார்த்தைக்கு போக முடியும். ஏன்னா ஈ தானே முதல்ல இருக்குது. ஈன்னு இருக்குது. ஈக்கு அப்புறம் தான் ஹெச் வரணும். அப்போ ஈ முதல்ல எல்லாமே காமனாக இருக்கனால போட முடியாதனால அடுத்த வார்த்தைக்கு போயிடும். சி தான் ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. சியை போட்டுடுறோம். ஜி தான் இதில் ஃபஸ்ட்டு அடுத்து இருக்குது. அடுத்து 2 போட்டுடுறோம். அதுக்கப்புறம் எஸ் இருக்குது. ஏன்னா 3த்துலையும் ஈ ஃபஸ்ட்டு இருக்குது. ஈக்கு அப்புறம் தான் ஹெச் வரும். அதனால் அந்த ஈயை முடிச்சுட்டு தான் நம்ம ஹெச்சுக்கு போகணும். அப்போ ஈயில் எது அடுத்ததாக வருதுன்னா எஸ்ஸு. அப்போ ஈ முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது போகும்போது தான் ஹெச்சு. புரியுதுங்களா? இதுதான் வந்து இதோட மெத்தட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதேமாரி செம்ம அடிக்கடி போட்டு பாருங்கள். ஓகேங்களா? நம்மளால் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஹெச் தான் வந்துட்டு ஹெச்சத்துக்கு அங்கே போட்டு டக்குன்னு முடிச்சு விட்ருவாங்க. இந்த சம்ம இப்படி தான் போடணும். முன்னாடியே ஈ ஃபஸ்ட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்ததுக்கு போகணும். புரியுதுங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். GHIJ HIJK double east MNOP is equal to what அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? GHIJ HIJK MNOP என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபிசி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை தெரியலாம் எக்ஸாமில் போயிட்டு ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ மேலே 13 நம்பர் கீழே 13 26 நம்பரை இப்படி எழுதிக்கிங்க. சரிங்களா? இப்போ GHIJ HIJ MNOP இதுக்குள்ளே என்ன ரிலேஷன், இதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இப்படி எழுதியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? பென்சில் எடுத்துகிட்டு போய் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஜி இருக்குது, ஹெச் இருக்குது, ஐ இருக்குது, ஜே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா HIJK ஹெச் இருக்குது, ஐ இருக்குது, ஜே இருக்குது, கே இருக்குது. புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு GHIJK ஐஜே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? GHIJ கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு வார்த்தையை விட்டுட்டு HIJK அடுத்தது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அதே மாதிரி இப்போ எம் கொடுத்துருக்காங்க. MNOP கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஒரு வார்த்தையை விட்டுட்டு HIJK போட்டாங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், எம்மை விட்டுட்டு NOPQ அப்போ இதை எடுத்துக்கணும். அப்போ ஆன்சர் இங்கே என்ன வரும் அப்படின்னா NOPQ. இதை மாதிரி நீங்கள் ஏபிசிடி போட்டு பார்த்து சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும், தெரியும். போடாமல் உட்காந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. சரிங்களா? ஆன்சர் NOPQ. ஓகேங்களா? அடுத்த சம் பஞ்சாப், பாங்க்ரா, குஜராத், கார்பா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது என்ன அப்படின்னா பஞ்சாப் கொடுத்துருக்காங்க. இது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சாப், பாங்க்ரா, குஜராத் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. குஜராத் என்ன வரும்? பஞ்சாபோட நடனம், பாங்க்ரா நடனம். அப்போ குஜராத்தோட நடனம் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா பீஹி, கர்பா, கூமர், கதக். கதக்ன்றது கதகளி. கதகளி நம்ம கேரளா. அப்போ கதக் கிடையாது, கூமர் கிடையாது, பீஹி வந்து அசாம்னு நினைக்கிறேன். கர்பா அப்படின்றது தான் குஜராத்தோட நடனம். கர்பா
ஆப்ஷனில் இருக்குது. நாலாவது கொஷின் இது. பஞ்சாப், பாங்க்ரா, குஜராத் கொஷின் மார்க் கொடுத்துட்டாங்க. ஆப்ஷனில் பிஹி, கர்பா, கூமர், கதக். இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும். எக்ஸாம் இப்போ ஸ்கூல் புக்கில் என்னென்ன நடனன்றது இருக்கும். அதை வச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பஞ்சாப்க்கு பாங்க்ரா நடனம், அப்போ குஜராத்துக்கு என்ன நடனம்னா கர்பா. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த கொஸ்டினுக்கு இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள். INQV JP TZ. ஓகேங்களா? டபுள் டாட்டு HNSG இந்த டாட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுவுமே நம்ம என்ன பண்ணணும், ஏபிசிடி வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? திரும்பி அதேமாதிரி எழுதிக்கிங்க. ஓகேங்களா? பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன போட்டிங்களோ அதை எரேஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாமில். பெனில் போட்டிங்கன்னா திரும்பி அடுத்த ஏபிசிடி எழுதிட்டு உட்காந்துருக்கணும். சரிங்களா? GHIJKLMNOPQRSTUVWXYZ. இப்போ INQV கொடுத்துருக்காங்க. INQV INQV அதுக்கு வந்து JPTZன்னு வந்திருக்கு. JPTZ. இப்போ ஐ இருக்குங்களா? இப்போ ஐக்கு பக்கத்திலே ஜே. இப்போ ஐக்கு பக்கத்திலே ஜே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? என் இது இருக்குது. ஓகேவா? இன்னும் நல்லா பாருங்கள். INQV INQV. ஓகேங்களா? அப்போ ஐக்கு பக்கத்தில் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? JPTZ கொடுத்துருக்காங்க. ஐக்கு பக்கத்திலே ஜே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது NP ஒரு வார்த்தை விட்டுட்டு பி இருக்குது. ஓகேவா? அடுத்தது Q ரெண்டு வார்த்தை விட்டுட்டு டி இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இசட். இப்போ வியும் இசட் வி. அப்போ 1 2 3 வார்த்தை விட்டுட்டு இசட் இருக்குது. புரியுதுங்களா? ஐக்கு பக்கத்திலே ஜே இருக்குது. எண்ணுக்கு பி வந்து எத்தனை வார்த்தை தள்ளி இருக்குது? ஒரு வார்த்தை தள்ளி இருக்குது. கியூக்கும் டிக்கும் எத்தனை வார்த்தை தள்ளி இருக்குது? 2 வார்த்தை தள்ளி இருக்குது. விக்கும் இசட்டுக்கு எத்தனை வார்த்தை தள்ளி இருக்குது? விக்கும் இசட்டுக்கும் 1 2 3 வார்த்தை தள்ளி இருக்குது. அப்போ HNSJ அப்போ எப்படி வரும்? ஓகே, புரியுதுங்களா? இப்போ ஹெச் இருக்குது அப்படின்னா ஹெச் பக்கத்தில் இருக்கிறது என்னது? ஐ. ஹெச் பக்கத்துலேயே ஐ இருக்குது. அப்போ ஐ. ஓகேங்களா? அடுத்தது எண்லேருந்து 2 வார்த்தை தள்ளி ஒரு வார்த்தை தள்ளி என்ன வார்த்தை இருக்குன்னு பார்க்கணுங்களா? என். ஒரு வார்த்தை தள்ளி என்ன இருக்குது? பி இருக்குது. அப்போ எஸ்லேருந்து 2 வார்த்தை தள்ளி இருக்குன்னு பார்க்கணுங்களா? எஸ். 1 2 3 IPV. ஜிலேருந்து 3 வார்த்தை தள்ளி இருக்குன்னு பார்க்கணும். ஜி இருக்குது. 1 2 3 வார்த்தை தள்ளி கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ IPVK அதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள். IPVK இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா எப்படி போடணுன்னு? ஐ வந்து இங்கே கொடுத்துருக்கான். இங்கே ஜே. ஐயும் ஜேவும் பக்கத்துலேயே இருக்குது. என். அடுத்தது பி. என் இங்கே இருக்குது. ஒரு வார்த்தை விட்டு பி இருக்குது. அடுத்தது கியூ. அடுத்தது டி. கியூ 2 வார்த்தை விட்டு டி இருக்குது. இந்த விக்கு இந்த இசட். வி 3 வார்த்தை விட்டு இசட் இருக்குது. அப்போ அதே மாதிரியே ஹெச் பக்கத்தில் ஐ. என் பக்கத்தில் ஒரு வார்த்தை விட்டு பிஇ. அடுத்தது எஸ்ஸுக்கு 2 வார்த்தை விட்டு விஏ. ஜிக்கு 3 வார்த்தை விட்டு கே. புரியுதுங்களா? இதுதான்.
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? ராகுல் மற்றும் ராஜா ஒரு ஒரு காலை வேளையில் நேரெதிரே நின்று கொண்டிருக்கின்றனர். ராஜாவின் நிழல் சரியாக அவனது பின்புறம் விழுகிறது எனில் ராகுல் எந்த திசையை பார்ப்பான்? இப்போ இது வந்து ராகுல், ஓகேங்களா? இது ராகுல், இது வந்து ராஜா, ஓகேங்களா? இது ராகுல், இது ராஜா. ராகுல் மற்றும் ராஜா ஒரு காலை வேளையில், காலைன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா? காலை, மதியம், இரவு, உச்சி வெயில், அந்த இதில் அதில் வந்து காலைன்னு சொல்லிட்டாங்க. நேர் எதிரே, நேர், இப்போ நான் அவனுக்கு நேராக எதிரில் நிற்கிறேன். அப்போ நேர் எதிரே, ரெண்டு பேரும் நேருக்கு எதிரில் நிற்கிறாங்க, ஓகேவா? நேர் எதிரே நின்று கொண்டு இருக்கிறனர். ராஜாவின் நிழல் சரியாக அவனது பின்புறம் விழுகிறது, ஓகேவா? ராஜாவின் நிழல் சரியாக அவனது பின்பக்கம் விழுது. இந்த இடத்துல அவன் நிழல் விழுது, ஓகேவா? இந்த இடத்துல அவனோட நிழல், ராஜாவோட நிழல் வந்து விழுது எனில் ராகுல் எந்த திசையை பார்ப்பார்? ராகுல் வந்து எந்த திசையை பார்ப்பார்? இப்போ ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து காலையில் சூரியன் எங்கே உதிக்கும்? கிழக்கு பக்கமாக உதிக்கும், ஓகேவா? இப்போ ராஜாவோட நிழல் வந்து பின்னாடி விழுது அப்படின்னா, இப்போ ராஜா நீங்கள் என்ன பண்ணுற, நீ தான் ராஜான்னு வச்சுக்கோங்க. இப்போ கிழக்கு எது அப்படின்னா, கிழக்கை பார்த்து சூரியனை பார்த்து நிற்கிற, உன் மேலே சூரியன் இப்படி அடிக்குது. சூரியன் அடித்தா உங்கள் நிழல் பின்பக்கம் விழுங்களா? அப்போ ராஜா எந்த பக்கம் பார்த்துருக்காரு? ராஜா வந்து அப்போ கிழக்கு நோக்கி பார்த்துட்ருக்காரு, சூரியன் உதிக்கிற பக்கம் பார்த்துட்ருக்காரு. அப்போ அவர் மேலே வெயில் அடித்த உடனே நிழல் அவர் பின்பக்கம் விழுது, சரிங்களா? விழுதுங்களா? இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? ராகுல் எந்த திசையை பார்ப்பார்? அப்போ இவனுக்கு நேர் எதிராக இருக்கான். இப்போ ராஜா வந்து இந்த பக்கம் பார்த்துட்ருக்கான், ராகுல் வந்து இந்த இப்போ இதுதான் வந்து அப்போ கிழக்கு. சூரியன் வந்து இங்கேருந்து இப்படி அடித்தாதான் நிழல் இந்த பக்கம் விழும். அப்போ இதுதான் கிழக்கு, ஓகேங்களா? அப்போ ராகுலுக்கு பின்பக்கம் தான் கிழக்கு இருக்குது. அப்போ ராகுல் ராஜா பார்த்து பேசும்போது கிழக்குக்கு ஆப்போசிட்டு மேற்கு, ஓகேங்களா? மேற்கு. அப்போ ராகுல் எந்த திசையை பார்த்துருக்கார்? மேற்கு திசையை பார்த்துருக்கார். ராஜா எந்த திசையை பார்த்துருக்காருன்னு கேட்டால் கிழக்கு திசையை பார்த்துருக்கார். புரியுதுங்களா கான்செப்ட்டு? ராகுலும் ராஜாவும் நேர் எதிராக பார்த்துட்ருக்காங்க. கொஷினை ரெண்டு பேரும் நேர் எதிராக பேசுகிறாங்க ஒரு காலை வேளையில், ஓகேங்களா? மதியம்னா எப்படி நிழல் அடிக்கும், காலையில் எப்படி நிழல் அடிக்கும்னு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ ஒரு காலை வேளையில் அப்படின்னும் போது காலைல அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ராஜாவின் நிழல் சரியாக அவனது பின்புறம் விழுகிறது. ராஜாவோட நிழல் வந்து சரியாக அவன் பின்புறம் விழுது அப்படின்னும் போது எங்கே நிற்கும் போது நிழல் விழும் அப்படின்றது உனக்கு தெரியணும். அப்போ தான் அந்த சம் போட முடியும், ஓகேவா? ஏனில் ராகுல் எந்த திசையை பார்க்கிறார் திரும்பி கேட்குறாங்க. அப்படின் போது சூரியன் வந்து ராஜா மேலே அடிச்சதுன்னா ராஜா நின்று பேசிகிட்டு இருக்கும்போது பின்பக்கம் தான் நிழல் விழும். காலையில் நீங்கள் இருக்க மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்க, ஓகேவா? நான் தான் ராஜா, எனக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கான், சூரியன் மேலே காலையில் அடிக்கிறப்ப என்னோடய நிழல் பின்னாடி விழும் அப்படின்றத அசியூம் பண்ணிக்கிங்க. அப்போ உங்களுக்கு எதிர்த்தாப்புல யார் இருக்கா? ராகுல்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ராகுல் என்னை பார்த்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு, நான் கிழக்க பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், அவன் வந்து இந்த பக்கம் இருக்க மேற்கை பார்த்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்போ ராகுல் வந்து மேற்கு திசையை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஆன்சர் மேற்கு. அடுத்த கேள்வி என்னன்னா 210 ஆண்கள் 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு, ஓகேவா, ஒரு நாளைக்கு நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, ஓகேங்களா? ஒரு வேலையை 18 நாளில் முடிப்பார். வேலை வந்து ஒரு வேலை தான், ஒரு வேலை கொடுக்குறாங்க, ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பாங்க, ஓகேங்களா? 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். 12 மணி நேரம் வேலை செய்கிறார்கள், ஓகேவா? 12 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். ஒரு வேலையை 18 நாளில் முடிப்பாங்க, ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே வேலையை இது வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட், ஓகேங்களா? அடுத்தது அதே வேலை தான், ஓகேங்களா? அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 4 மணி நேரம் செய்கிறாங்க. நாள் ஒன்றுக்கு 4 மணி நேரம் செய்கிறாங்க.
20 நாட்கள் முடிப்பாங்க. எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னா 20 நாளில் முடிப்பாங்க. ஓகேங்களா, 20 நாளில் முடிப்பாங்க. எத்தனை ஆண்கள் தேவை? ஓகேங்களா, இதில் 210 ஆண்கள் வந்து ஒரு நாளைக்கு, ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஒரு வேலையை முடிக்க, இப்போ ஒரு வேலை அப்படின்னா ஒரு வீடு கட்டுற வேலைன்னு வச்சுக்கிங்க. சரிங்களா, உங்கள்கிட்ட வந்து ஒரு வேலை கொடுக்குறேன், வீடை கட்டி கொடுத்துருப்பான்ட்டு அந்த ஒரு வேலையை கொடுக்குறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கொடுத்தா அதை 18 நாளில் முடிச்சு கொடுக்குறாங்க. ஓகேவா, 210 ஆண்கள் ஒரு வீடு கட்டுற வேலையை, ஒரு வேலையை கொடுக்குற, வீடு கட்டுற வேலை ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சு 18 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி என்ன கேட்குறாங்கன்னா 4 மணி, அதாவது ஒரு வேலை செய்கிறாங்க, 4 மணி நேரம் செய்கிறாங்க, 20 நாளில் முடிக்கிறாங்க. ஆனால் எத்தனை ஆள் சேர்ந்து அந்த வேலையை முடிப்பாங்க? இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுறதான் ஃபார்முலாங்க. ஓகேங்களா, ஒரு வேலை, ஓகேங்களா, ஒரு வேலையை கொடுத்து எல்லாம் எத்தனை நேரம் வேணாலும் செஞ்சுக்கப்பா, எத்தனை நாள் வேணாலும் செஞ்சுக்கப்பா, இத்தனை நாளில் முடிச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னும் போது ஒரு வேலை அப்படின்னா வேலைக்கு வி கூட போட்டுக்குங்க, இல்லை ஒர்க்குன்னு இங்கிலீஷில் போட்டால் டபுள்யூன்னு கூட போட்டுக்குங்க. சரிங்களா, கீழே டிவைடில் ஒரு வேலை ஒருத்தவங்க வீட்டுக்காரன் கொடுக்குறான், எப்போ வேணாலும், ஆனால் இந்த இவ்வளோ நாளில் முடிச்சிருப்பா, இது பண்ணுறப்பான்ட்டு சொல்லி சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. 210 பேர் வந்திருக்கீங்களாப்பா, ஓகேப்பா. 12 மணி நேரத்தில் முடிக்கிறீங்களாப்பா, ஓகேப்பா. 18 நாளில் முடிப்பீங்களாப்பா, ஓகேப்பா. வீட்டுக்காரன் அந்த ஒரு வேலையை முடிச்சு கொடுத்துன்னு சொல்கிறான். சரியா, அதே மாதிரி இன்னொரு குரூப் வருது, ஈக்குவல்ட்டு இன்னொரு குரூப்பு. இவன் என்ன பண்ணுறான், 4 மணி நேரம் வேலை செய்கிறான், 20 நாளில் முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்கிறான். ஓகேவா, 20 நாளில் முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்கிறான். அதே ஒரே ஒரு வேலை தான், அந்த ஒரு வேலையை 4 மணி நேரம் செஞ்சு 20 நாளில் முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்கிறான். ஆனால் சரிப்பா, எத்தனை பேர் வச்சுப்பா நீ முடிப்ப? ஓகேவா, இப்போ வந்து ஆண்கள் இருக்காங்களா, ஆட்கள் வச்சுக்கோங்க, ஆட்களுக்கு ஏ கூட போட்டுக்குங்க, இல்லை இங்கிலீஷில் மெம்பருக்கு எம் கூட போட்டுக்குங்க. சரிங்களா, ஓகேங்களா, மெம்பருக்கு எம் கூட போட்டுக்குங்க. ஒர்க்குக்கு டபிள்யூ போட்டிருக்கேன், இல்லை வேலைனுக்கு வி கூட போட்டுங்க. ஓகேங்களா, வீட்டுக்காரன் சொல்கிறேன், ஒரு நான் வேலை கொடுக்குறேன்ப்பா, இதெல்லாம் வேலை செய்கிறவங்களோட கணக்கு, இது வீட்டுக்காரோட இது. வீட்டுக்காரர் கீழே இருப்பார், சொல்லுவார், இருக்கப்பா 210 பேர் வந்துடுறீங்களாப்பா, 12 மணி நேரத்தில் முடிப்பீங்களாப்பா, 18 நாளில் முடிப்பீங்களாப்பா அப்படின்னு வீட்டுக்காரர் கேட்குறாரு. அப்போ வீட்டுக்காரர் வேலை வாங்குறாரு, மேலே வச்சுட்டு கீழே நின்று கேட்குறாரு. ஓகேவா, அதே மாதிரியே இன்னொரு குரூப் வருது, அவங்கள்ட்டையும் வீட்டுக்காரர் கேட்குறாரு, என்னப்பா நீ 4 நாளில் 4 மணி நேரம் வேலை செய்வ, 20 நாளில் முடிச்சிருவியாப்பா, அப்போ எத்தனை பேர் வச்சுப்பா முடிப்ப அப்படின்னு கேட்குறாரு வச்சுங்க. ஓகேங்களா, இதை மாதிரி கேட்டால் எத்தனை ஆட்கள், எத்தனை மணி நேரம், எத்தனை நாள்னு கேட்டு இதில் ஏதாவது ஒன்று பெண்டிங் இருக்குன்னா இதை ஃபுல்லாக எழுதிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்து நாள் கொடுக்கலன்னா நாளுக்கு எண்ணு போட்டு எத்தனை பேர்னு பேரை போட்டுக்கிட்டு இது பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வேலை எவ்வளோ, டபுள்யூக்கு பதிலாக ஒர்க்கு ஒரு வேலையை செய்து தான் கொடுக்குறாங்க. அப்போ ஒர்க்குக்கு பதிலாக 1, இதுவும் ஒரு வேலை தான் கொடுக்குறேன், அதே ஒரே வேலை தான் 1. ஓகேங்களா, இப்போ என்னென்னா நல்லா பார்த்துக்குங்க, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே படிச்சுப்பீங்க, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். சரிங்களா, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், இதுக்கு இதுதான் சம்மந்தம் இருக்கும், இதுக்கு இதுதான் சம்மந்தம் இருக்குது. இது நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க. எப்படின்னா இந்த பக்கம் போச்சுன்னா அப்படியே ப்ளஸ் ஆகிடுமோ, இந்த பக்கம் போனால் மைனஸ் பண்ணணுமா அப்படின்னு இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க, இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருந்ததுன்னா இந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறும், இல்லை இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் இருந்ததுன்னா இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ இங்கே பெருக்கல் சிம்பிள் இருக்குல்ல அப்படின்னா இந்த பக்கம் போகும்போது வகுத்தல் தான் வரும். சரிங்களா, இப்போ என்ன ஆகுது, இப்போ என்ன ஆகும், 210 இன்ட்டு 12 இன்ட்டு 18, அந்தாண்ட எம்மை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், எத்தனை மெம்பர்ஸ். ஓகேங்களா, எம்மை இந்தாண்ட வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் இந்தாண்ட கொண்டு வந்தோன்னா வகுத்தில் வந்துடும், 4 இன்ட்டு 20. ஓகேங்களா, இப்போ இந்த ஜீரோவும் அடிபட்டுரும். ஓகேங்களா, இப்போ 4ஆம் வாய்ப்பால் எதாவது வருமா, இந்த 4ஆம் வாய்ப்பால் இது வரும், ஒரு நாள் 4. ஓகேங்களா, ஒரு நாள் 4 நாள் 1, ஒரு நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12. அப்போ இங்கே 4ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா மேலேயும் 4ஆம் வாய்ப்பால் தான் அடிக்கணும். சரிங்களா, இங்கே 4ஆம் வாய்ப்பால் அடிச்சுட்டு இங்கே 2ஆம் வாய்ப்பால் அடிக்கக்கூடாது. எப்படின்னா ஃபஸ்ட்டு 0 அடிக்கிறேன், அதாவது இது 2ஆம் வாய்ப்பாலையும் அடிக்கலாம், 3ஆம் வாய்ப்பாலையும் அடிக்கலாம், எல்லாமே அடிக்கலாம். ஒரு வாட்டி என்ன அடிக்கிறீங்களோ, இப்போ இந்த டைம் வந்து 4ஆம் வாய்ப்பால் 4ஆம் வாய்ப்பால் அடிக்கணும்னா ஒரு நாள் 4 அடிக்கிறேன், 3 நாள் 12. சரிங்களா, இப்போ 4ஆம் வாய்ப்பால் அடிச்சிட்டேன், 4 3 12,
3 நாங்க 12 விட்டுருங்க. நான் 3 12 உங்களுக்கு புரியும். 1 நாங்க 4 நான் 3 12னால 3 போட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ அடிச்சிட்டேன். அடுத்தது இப்போ இதையும் 4 அடிச்சேன், இதையும் 4 அடிச்சேன். இதுக்கப்புறம் திரும்பி 4 தான் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்த வாட்டி 2ஆல் அடிக்கலாம். எதால் அடிப்படுதோ அதால் அடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2 இதை அடிச்சிடுறேன். இங்கே 18 என்ன வரும்? இங்கே 9 வரும். 2 2 2 9 18 சரிங்களா? இப்போ கீழே 4ஆல் அடிச்சுட்டு நீங்கள் பண்ணுற தப்பு எப்படின்னா, இங்கே 4ஆம் வாய்ப்பால் அடிச்சுட்டு இங்கே 2ஆம் வாய்ப்பால் அடிச்சு 6ன்னு போடக்கூடாது. 4ஆல் அடிச்சிங்கன்னா இங்கே 4ஆல் அடிக்கணும். இதை அடித்து முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத எதால் அடிக்குதுன்னு பார்த்து இப்போ 2ஆல் அடிக்கிறீங்கன்னா இங்கேயும் 2ஆல் அடிக்கணும். இங்கே 2ஆல் அடிச்சுட்டு இங்கே போய்ட்டு 9 இங்கே வந்து 3ஆம் வாய்ப்பால் போய் அடிக்கக்கூடாது. சரிங்களா? இங்கே 2 டேபிள் அடித்தா இங்கேயும் 2 டேபிள் அடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது மேலே? 21 இன்ட்டு 3 இன்ட்டு 9 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு எம். ஓகேங்களா? இதுதான் பேலன்ஸ் இருக்குது. பேலன்ஸ் இருக்குது தானே? 21 இன்ட்டு 9 3 சார் எவ்வளோ? 9 3 எவ்வளோ? 27 இன்ட்டு 21. தப்பாக போட்டுட்டுனா இங்கே தப்பு பண்ணிட்டேன்னா 20 நாள் 14 மணி நேரம் சாரிங்க 4 மணி நேரம்னு கொடுத்துருந்தாங்களா? இது 14 மணி நேரங்க. நான் தான் கொஸ்டினை தப்பாக எழுதிட்டேன். 14 மணி நேரம். திரும்பி நல்லா பாருங்கள். 210 ஆண்கள் இன்ட்டு 12 மணி நேரம் இன்ட்டு 18/1 இஸ் ஈக்குவல் டு எத்தனை ஆளுன்னு தெரியல, 14ங்க. நான் 4ன்னு போட்டேன். 14 இன்ட்டு 20/1. இப்போ கீழே எல்லாத்தையும் நம்பர் கீழே 1 இருக்கிறத அர்த்தம். அப்போ 1 விட்டுருவோம். ஓகேங்களா? அப்போ 210 இன்ட்டு 12 இன்ட்டு 18 இஸ் ஈக்குவல் டு எம்மு. இங்கே இருக்க மல்டிபிள் இருக்கிறது இந்த ஆண்டை வகுத்தல் வந்துடும். 14 இன்ட்டு 20. என்னடா டக்குன்னு வேகமாக போகிறாருன்னு யோசிக்காதீங்க. போன வாட்டி இந்த இடத்துல 4ன்னு போட்டு அடித்தேன். ஓகேங்களா? நான் கொஸ்டினில் வந்து 14ன்னு இருக்குது. ஓகேங்களா? 14 மணி நேரத்தில் 14 மணி நேரத்தில் வந்து 20 நாளில் முடிப்பாங்க. நான் அதில் 4 மணி நேரத்தில் 20 நாளில் முடிப்பாங்கன்னு போட்டிருந்தேன். சரிங்களா? அப்போ 14 மணி நேரத்தில் 20 நாளில் முடிப்பாங்க. இப்போ இந்த ஜீரோவும் கேன்சல். ஓகேங்களா? இப்போ 7 1 is 7, 7 2s are 14. ஓகேங்களா? 2 7 1 is 7, 7 2s are 14, 7 3s are 21. 7ஆம் வாய்ப்பால் 1 7 2 7 14க்கு 2, 1 7 7 2 7 14, 3 7 21க்கு 3. ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்க 2 இருக்குது. இந்த 2ஐயும் இந்த 12ஐயும் அடித்தா இங்கே 6 வரும். இந்த 2ஐயும் இந்த 18ஐயும் அடிச்சிங்கன்னா 9 வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பெருக்கிறது 3 மிச்சம் இருக்கிறது 3 இன்ட்டு 6 இன்ட்டு 9 இதுதான் இருக்குது. 6 3 எவ்வளோ? 18. 18 இன்ட்டு 9. ஓகேங்களா? 8 9 எவ்வளோ? 72க்கு 2 மிச்சம் 7. 9 1 9 7 சேர்த்தா 16. 162. புரியுதுங்களா? முன்னாடி தப்பாக போட்டது 4ன்னு போட்டிருந்தேன். ஓகேங்களா? 14 கொஸ்டின் நான் ஒழுங்காக பார்க்காம தப்பாக 4ன்னு போட்டேன். ஓகேங்களா? அடுத்த கணக்கு போவாங்களா? புரியலன்னா சொல்லுங்கள், கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், ராமு கிழக்கு நோக்கி 20 மீட்டர் நடந்து சென்று, இப்போ ராமு இங்கே இருக்கார். ஓகேங்களா? இப்போ இங்கே போட்டுப்போம். இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு, இது வடக்கு. ஓகேங்களா? இப்போ ராமு என்ன பண்ணுறாரு? ராமு கிழக்கு நோக்கி 20 மீட்டர் நடந்து சென்று, ராமு இங்கே இருக்காரு வச்சுங்க. கிழக்கு நோக்கி 20 மீட்டர்
நடந்து சென்று பின் வலதுபுறம் திரும்பி 15 மீட்டர் நடந்து சென்றான். பின் இந்த கொஷின் வந்து இதில் பிளர்ராக இருக்குது. இந்த கொஷின் அப்புறம் போடுறேங்க. இதில் என்னன்றது தெரியல, ஒரே பிளர்ராக இருக்குது. இந்த கொஷின் அப்புறம் போடுறேன். ஓகேங்களா? அடுத்த கொஷின், 5 நபர்கள் 5 வேலையை, இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. 5 நபர்கள், ஓகேங்களா, 5 நபர்கள் 5 வேலையை, 5 நபர் இருக்காங்க, 5 வேலை, 5 நபர் 5 வேலையை 5 நாளில் முடிப்பர். 5 நபர் வந்து 5 வேலையை 5 நாளில் முடிப்பாங்க. ஓகேவா? அப்போ 50 நபர் 50 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளால் என்ன பண்ணுவாங்க, 5 நபர் 5 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டால் 5 நபர் 5 வேலையை 5 நாளில் முடிப்பாங்க. நான் அப்போ 50 நபர் 50 வேலையை 50 நாளில் முடிப்பேன்னு போடுங்க. அப்படி போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஏன் 5 × 5 × 5 போட்டிங்க அப்படின்னு கேட்டல, ஏற்கனவே நம்ம ஒரு சம் பார்த்துருந்தோங்களா? 5 பேர் 210 பேர் பார்த்துருந்தோம். 210 பேர்னால் 5 பேர் மேலே வராங்க. அடுத்தது எத்தனை வேலை எவ்வளோ? அங்கே வந்து ஒரு வேலை, வீட்டுக்காரர் ஒரு வேலை தான் கொடுத்தாரு. சரிங்களா? இங்கே 5 வேலை கொடுத்துருக்காரு. வேலைன்னா கீழே வரணும். சரியா? இதை வந்து 5 நபர் 5 நாள், ஓகேங்களா, 5 நாள் செய்கிறாங்க. இது எவ்வளோ இதில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது 5 5 அடிச்சிட்டிங்கன்னா என்ன கேட்டிருக்க கொஷின் என்ன கேட்குறாங்க, 5 நபர் 5 வேலையை 5 நாளில் செய்து முடிப்பர் அப்படின்னா இது 5 நாளில் செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஓகேவா? இதை அடிச்சிங்க அப்படின்னா 5 இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரியே என்ன கேட்குறான்னா, 50 நபர் 50 வேலையை எத்தனை நாளில் முடிப்பர்? எத்தனை நாள்? ஓகேங்களா? 5 5 5 5 நபர் 5 நாள் 5 வேலை. வேலை எப்போவுமே கீழே தான் வரணும், டிவைடில் தான் வரணும். அங்கே ஒரு வேலை, யார் வேலை? வீட்டுக்காரங்க கொடுப்பாங்க. வேலை செய்கிறவங்க எல்லாம் என்னென்ன செய்கிறாங்கன்னு மேலே இருக்கும். அப்போ வேலை எப்போவுமே கீழே தான் வரணும், வேலை செய்கிறவங்க தனியாக மேலே தான் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வேலை கொடுக்கறது வீட்டுக்காரங்க, வேலை செய்ய போகிறது எத்தனை பேர், எத்தனை நாள், எவ்வளோ மணி நேரம், இதில் எத்தனை மணி நேரம்னு கொடுக்கல. அப்படின்னும் போது 5 × 5 5 நபர் 5 நாள் வேலை 5. ஓகேங்களா? அப்போ அடுத்து என்ன கேட்குறான்னா, 50 நபர் மேலே வேலை 50 வேலை. ஓகேங்களா? 50 வேலை கீழே. அப்போ எத்தனை நாள்? இங்கே 5 நாள் கொடுத்துட்டானா இங்கே எத்தனை நாள்னு கேட்குறான். அப்போ என்ன ஆகும், இது இந்தாண்ட போட்டுட்டு இது = இந்தாண்ட போடணும். ஓகேங்களா? அப்படியும் போடலாம். இல்லைனா இப்போ இது அடித்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, இது 5 நாள் கண்டுபிடிச்சிட்டோம். இது 5 நாள்னு ஆன்சர் கொடுத்துட்டான். அப்போ இதில் கண்டுபிடிச்சிட்டா. இப்போ இது 2 ஈக்குவல் போட்டு என்ன பண்ணணும்னா, இந்த 50 இருக்குல்ல, இந்த 50 டிவைடாக இருக்கிறத இந்தாண்ட கொண்டு வரணும். ஓகேங்களா? இந்த ஒரு 5 இந்த ஒரு 5 அடிபட்டுரும். 5 × 5 / 5 = 50. இந்த ஒரு 5 இந்த ஒரு 5 அடிபட்டுருது. இங்கே வகுத்தலுக்கு இந்தாண்ட வந்தால் பெருக்கல் ஆகிடுது. ஓகேங்களா? 50 × 5. அடுத்தது இந்தாண்ட 50 இருக்குங்களா? ஓகேங்களா? இன்ட்டு என்னன்னு தெரியல, எக்ஸு. ஓகேங்களா? இருக்குது. இப்போ 50 × 5 = 50 × x. புரியலீங்களா கணக்கு? திரும்பி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன், திரும்பி நல்லா கவனிங்க. குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். திரும்பி முதலேருந்தே சொல்கிறேன் பாருங்கள். 5 நபர்கள் 5 வேலையை 5 நாளில் முடிப்பாங்க. 5 நபர் 5 நாளில் முடிப்பாங்க. 5 வேலைன்றது கீழே வரணும். ஓகேங்களா? = இப்போ 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? எத்தனை நாள்னு தெரியல, எக்ஸு. ஓகேங்களா? கொஷின் இதுதான்.
5 நபர் 5 வேலையை 5 நாளில் முடிப்பாங்கன்றது போட்டாச்சு. அப்போ 50 நபர் 50 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஓகேங்களா? இப்போ இந்த இதை எப்படி போடலாம் அப்படின்னா, சிம்பிளாக எப்படியே போடலான்னா, இந்த 50யும் இந்த 50யும் அடிபட்டுரும். ஓகேங்களா? இந்த 50ம் இந்த 50ம் வகுத்தனங்கள் அடிச்சிடலாம். ஒரு 50 50 இது 50ன்னு அடிச்சிடலாம். 1 × x x தான். ஓகேங்களா? இப்போ இந்த 5யும் இந்த 5யும் அடிச்சிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன? 5. அப்போ x = 5. புரியுதுங்களா? இந்தாண்ட கொண்டு போய் பண்ணாலும் அதே தான் வரும், இப்படி போய் போனாலும் அதே தான் வரும். சரிங்களா? இந்த 50 இந்த 50 அடி போட்டுரும், இந்த 5 இந்த 5 அடி போட்டுரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 5. x = 5. 50 நபர் 50 வேலையை 5 நாளில் முடிப்பாங்க. இப்போ புரியுதுங்களா? ஈஸியாக. Pக்கு வடகிழக்கில் Q உள்ளது. இப்போ அதே பார்ப்போம். இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு, இது வடக்கு. இப்போ Pக்கு வடகிழக்கில் Q உள்ளது. R என்பது Qக்கு மேற்கிலும் Pக்கு வடமேற்கிலும் உள்ளது. வடகிழக்கு P இங்கே இருக்காருன்னு வச்சுங்க. ஓகேவா? இங்கே வச்சுப்போம். Pக்கு வடகிழக்கில் Q உள்ளார். இது வடக்கு கிழக்கா? இந்த வடகிழக்குன்னா இந்த ரெண்டு இடம் ஜாயின் பண்ணுறது தான் வடகிழக்கு. இந்த இடத்துல Q இருக்கார். Pக்கு வடகிழக்கில் P இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கிங்க. P இங்கே நிற்கிறாரு, வடகிழக்கில் Q இருக்கார். இப்போ ரெண்டுத்துக்கும் வடகிழக்கு எதுனா Q. இது வடக்கு கிழக்கு, நடுவில் போனால் தான் வடகிழக்கு. இப்போ இந்த இடத்துல நடுவில் வந்தால் வடமேற்கு, இந்த இடத்துல நடுவில் வந்தால் தென்மேற்கு, இந்த இடத்துல இங்கே வந்தால் தென்கிழக்கு. ஓகேங்களா? Pக்கு வடகிழக்கில் Q உள்ளது. R என்பது Qக்கு மேற்கிலும். Rன்றவர் Qக்கு மேற்கில். இப்போ வடகிழக்கில் Q இங்கே இருக்கார் அப்படின்னா R என்பது மேற்கில் இருக்கார். ஓகேவா? R என்பது மேற்கு, இந்த பக்கம்னு வச்சுங்க. R என்பது மேற்கில் இருக்கார், Qக்கு மேற்கில் இருக்கார். Pக்கு வடமேற்கிலும் உள்ளது. Pக்கு வடமேற்கிலும் R உள்ளது. அப்போ சொன்னல, அப்போ இந்த இடத்துல இருக்கார். ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா, Pக்கு வடகிழக்கில் Q உள்ளது. P இங்கே இருக்காருன்னு வச்சுங்க. இப்போ நீ உனக்கு வடகிழக்கில் தான்ப்பா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா வடகிழக்கில் இவர் இங்கே இருக்கார். ஓகேவா? சரியா? ஃபஸ்ட்டு Pயை வச்சு வடகிழக்கில் Q இருக்கார். R என்பது Qக்கு மேற்கிலும். Rன்றது Qக்கு மேற்குலையும். மேற்கு சைடுனா இந்த சைடா? R என்பது Qக்கு மேற்கு, இந்த பக்கம். இப்படி இந்த பக்கம் பார்த்துருந்தா மேற்கு தானே. அப்போ R என்பது Qக்கு மேற்கிலும். Pக்கு வடமேற்கிலும். இந்த Pக்கு வடமேற்கு. இங்கே தான் P இருக்காருன்னா அப்போ Qக்கு வடமேற்குனா அப்போ இவனும் வந்து வடமேற்கில் தான் இருக்கான். இங்கேருந்து பார்க்கும்போது இது மேற்கு, இங்கேருந்து பார்க்கும்போது இது வடமேற்கு. ஓகேங்களா? வடமேற்கும் உள்ளது. மேலும் L ஆனது QP இருக்கும் நேர் திசையில், L ஆனது QP இருக்கும் நேர் திசையில். இந்த L இப்போ Lன்னு இருக்கிறது இங்கே இருக்குது. ஓகேவா? நேர் திசை அப்படின்னா இப்படி நேர் திசை வராதில்ல, இப்படி வராதில்ல, அதே நேர் திசை, இதே நேர் திசை. L ஆனது Pக்கு நேர் திசையில் உள்ளார். ஓகேவா? L ஆனது Qக்கு நேர் திசையில் உள்ளதால் P இருக்கும் நேர் திசையில் Rக்கு தெற்கில் உள்ளது. இருங்க ஃபுல்லாக போட்டுட்டு சொல்கிறேன். P அமைக்க உள்ளது. L ஆனது Q P இருக்கும் நேர் திசையில் Rக்கு தெற்கில் உள்ளது. L ஆனது Q P இருக்கும் நேர் திசையில் இருக்குது. Rக்கு தெற்க இருக்குது. Rக்கு தெற்க இதுதான், தெற்கில் உள்ளது. எனில் Pயின் திசையிலிருந்து L எந்த திசையில் உள்ளது? Pயின் திசையிலிருந்து L என்ன திசையில் உள்ளது? L என்ன திசையில் இருக்குது? தென்மேற்கில் தான் இருக்குது. தென்மேற்கு தான் ஆன்சர். இப்போ கொஷின் நல்லா பாருங்கள். ஓகேங்களா? Pக்கு வடகிழக்கில் Q உள்ளது.
இப்போ பின்னு ஒருத்தர் இருக்காருப்பா, நல்லா பார்த்துங்க. வடகிழக்கில் Q உள்ளது. வடகிழக்குனா இதுதான் வடகிழக்கு. வடகிழக்கில் Q உள்ளது. ஓகேங்களா? R என்பது Qக்கு மேற்கிலும். R என்பது Q, இதுதான் வந்து Qவா? R என்பது Qக்கு மேற்கு, இதுதான் மேற்கு. Qக்கு மேற்கு, Qக்கு நேராக மேற்கில் போடணும். சரியா? Qக்கு மேற்கு R. R என்பது Qக்கு மேற்கிலும். ஓகேவா? Pக்கு வடமேற்கிலும். Rன்றவர் Qக்கு மேற்கிலும், Pக்கு வடமேற்கிலும். Pக்கு வடமேற்கு எது? இது வடக்கு, இது மேற்கு. Pக்கு வடமேற்கு R இந்த இடத்துல இருக்காரு. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? Pக்கு வடமேற்கிலும். மேலும் L ஆனது Q, P இருக்கும் நேர் திசையில். L ஆனது Q, P இருக்கும் நேர் திசையில் இருக்காங்க. இப்போ Rக்கு தெற்கில் உள்ளது. Rக்கு தெற்கனா இதுதான் தெற்கு. இந்த பக்கம் தானே தெற்கு. Rக்கு நேராக வந்தீங்கன்னா அப்படி தெற்கு இது தானே, தெற்கில் உள்ளது. எனில் Pயின் திசையிலிருந்து L எந்த திசையில் உள்ளது? சரி, Pயின் திசையிலிருந்து L எந்த திசையில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ P சென்டராக இருக்காங்கன்னா L இந்த திசையில் இருக்கான். அப்போ இது தென்மேற்கு. ஆன்சர் வந்து தென்மேற்கு. புரியுதுங்களா? ஆன்சர் தென்மேற்கு. இதுதான். பதினெட்டு மற்றும் 30 ஆகிய எண்களின் மீசிமம் மற்றும் மீப்பவா விகிதத்தை காண்க. 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீசிமா மீப்போவா LCM HCF கண்டுபிடிச்சிட்டு அதோட பர்சன்டேஜ் விகிதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். விகிதம்னா இதுதான். ஓகேங்களா? இப்போ மீசிமா மிக சிறியனா லோயஸ்ட் காமன் ஃபேக்டர். மீப்போவா மிகப்பெரிய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ LCM கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? LCM 18க்கு என்ன போடலாம்? 6 போடுவோம். ஓகேங்களா? 6 3 18, 5 6 30. இதை அடிக்க முடியாது. அப்போ 6 தெரியல LCMனா என்னன்ட்டு. இப்போ வந்து 18ஆல் வந்து 18 30 எந்த நம்பர் அடிப்படுதுன்னு பார்க்கணும். 6 நம்பர் அடிப்படுது. 3 இது வந்து 5. இது ரெண்டும் ஒரே நம்பரில் அடிப்படாது. இப்போ நீங்கள் அடிப்படாதனால இப்போ 3 போட்டிங்கன்னா இங்கே 1 வரும், இங்கே அப்படியே 5 வரும். திரும்பி 5 போட்டிங்கன்னா இங்கே 1 வரும், இங்கே 1 வரும். அதுக்காக என்ன பண்ணிடுதுன்னா 6 இன்ட்டு டேரெக்டாக 6 இன்ட்டு 3 3 இன்ட்டு 5 அப்படின்னு டேரெக்டாக பண்ணிடுறோம். திரும்பி 3 போட்டு 5 போட்டு கொண்டு வந்தாலும் 1 வர்றதுக்கு இது 3 போட்டால் 3 தான் இங்கே வரும், 5 போட்டால் இங்கே 5 தான் வரும்ன்ட்டு முன்னாடியே தெரிஞ்சிடும் நமக்கு இதான் வரப்போகுது அப்படின்ட்டு. அதனால தான் டேரெக்டாக 6 இன்ட்டு 3 இன்ட்டு 5 அப்படின்னு பெருக்கிறது. சரிங்களா? சில பேர் தெரியாதவங்க என்ன பண்ணுவீங்க, 3னா 3ஆம் வாய்ப்பாடு போட்டு 1 கொண்டு வந்து, அப்புறம் 5ஆம் வாய்ப்பாடு போட்டு 1 கொண்டு வந்து 1,1 கொண்டு வந்து, அப்புறம் 6 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு அப்படின்னு போடுவீங்க. நான் என்ன பண்ணுவேன், 6 இன்ட்டு டேரெக்டாக 3 தான், 3 வந்து 3ஆம் வாய்ப்பாடு தான் அடிப்படும், 5 வந்து 5ஆம் வாய்ப்பாடு அடிப்படும், 6 இன்ட்டு 3 இன்ட்டு 5ன்னு போட்டுருவேன். அப்போ ஓகே, 6 3 18, 18 இன்ட்டு 5 8 எவ்வளோ 40, மிச்சம் 4 90. ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் வந்து எவ்வளோ 90. எல்சிஎம் வந்து 90. எல்சிஎம் 90 கண்டுபிடிச்சிட்டாங்களா? எல்சிஎம் வந்து எந்த நம்பர் வேணாலும் எப்படி வேணாலும் அடிக்கலாம். ஆனால் ஹெச்சிஎஃப் காமன் ஃபேக்டர் வச்சு தான் அடிக்கணும். அதே 18 இங்கே 30. ஓகேங்களா? இப்போ இது எதால் அடிப்படும் 6, என்ன வரும் 3 5. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு எதுவும் வராது. இப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்னா இது 6 மட்டும்தான். எல்சிஎம்னா இதையும் மல்டிபிள் பண்ணணும். ஹெச்சிஎஃப்னா அது கீழே இருக்கிறது மல்டிபிள் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல திரும்பி இங்கே 3 இருக்குன்னு வச்சிங்களேன். சரிங்களா? இங்கே 3 வரும், 1, 1. ஏன்னா 3ஆம் வாய்ப்பாலே 2 அடி போடணும். அப்போ 6 3 18 ஹெச்சிஎஃப் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து நமக்கு 3 5 கிடச்சிருக்கு. அப்படின்னும் போது 6 மட்டும்தான் வரும். ஹெச்சிஎஃப்னா இதை மட்டும் இந்த இடத்துல வர மட்டும்தான் இருக்கணும், அடியில் வரதை மல்டிபிள் பண்ணக்கூடாது. எல்சிஎம்னா இது கீழே என்ன இருக்கோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் அது எல்சிஎம். ஹெச்சிஎஃப்னா
ஒரே நம்பரால் இதை அடிப்படணும். இப்போ இங்கேயும் 3 இங்கேயும் 3 இருந்ததுன்னா இது 3ஆம் வாய்ப்பால் அடிப்படும். அப்படின்னா 6 3 18 தான் ஹெச்சிஎஃப். ஆனால் இங்கே 3 இங்கே 5 இருக்குது அப்படின்னும் போது இது ஒரே நம்பரால் அடிப்படாது. அப்படின்னும் போது 6 மட்டும்தான் இதில் ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதாவது இந்த 18 30 வந்து 6ஆல் மட்டுமே வகுப்படும் அப்படின்றது தான் இந்த 6. ஓகேவா? அப்போ 6. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட சதவீதத்தை கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க. சதவீதம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 90 6. இந்த 6ல் 90 அடிப்படுமா அப்படின்னு பார்க்கணும். 6 × 15 எவ்வளோ? 5 30 3 மிச்சம் 3 6 1 6 3 90. 15 டைம் இது அடிப்படும். இது 1 டைம் அடிப்பணும். ஓகேங்களா? 6ஆம் வாய்ப்பால் அடித்தா 1 6 15 90. ஓகேங்களா? அப்போ 15:1. ஆன்சர் 15:1. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். இங்கே பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பார். ஏன்றது ஒரு வேலையை 24 டேஸில் முடிப்பார். ஓகேவா? ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து ஏ + பி 2 பேரும் சேர்றதுனால ப்ளஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இவன் கொடுத்த ₹1 இவன் கொடுத்த ₹1 சேர்ந்து ₹2 வரும். அதேமாதிரி ஏ பி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறாங்க. 6 days. ஓகேங்களா? 6 நாளில் முடிக்கிறாங்க. ஏனில் பி என்பவர் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? இப்போ பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பார்? இதுதான் கேள்வி. ஓகேங்களா? இப்போ ஏ வந்து 24 நாளில் முடிப்பார். ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து 6 நாளில் முடிப்பாங்க. பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பார்? இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ ஏ + பி = 6. ஓகேங்களா? என்னது? ஒரு வேலையை 6 நாளில் முடிப்பார். சரிங்களா? 2 பேரும் சேர்ந்து. இப்போ ஏ மட்டும் ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பார். அப்போ ஏ இருக்க இடத்துல அந்த 24 சப்ஸ்டிட் பண்ணணும். 1/24 + பி = 1/6. சரிங்களா? ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம் உங்கள்கிட்ட? ப்ளஸ்ஸு மைனஸு சொல்லியிருந்தாங்களா? இப்போ இந்த பக்கம் ப்ளஸ்ஸு போட்டிருக்கான். ப்ளஸ் அந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறிடும். இங்கே பெருக்கல் இருந்து அந்த பக்கம் போகும்போது வகுத்தலாக மாறும். இங்கே இருக்க ப்ளஸ்ஸு இந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போ பி = 1/6 - 1/24. சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 6க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 6, 24 எல்சிஎம். இப்போ 6ஆம் வாய்ப்பாடு போடுறீங்க. 1 ஒரு 6 6 1 6 1 6 6 2 12 6 3 18 24 6 4 24. ஓகேங்களா? இப்போ அடுத்து 4ஆம் வாய்ப்பால் அடி போடும். 4 போட்டு போனால் 1 வரும். எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னும் போது 6 × 4 அப்போ 24. அப்போ எல்சிஎம் வந்து 24. அப்போ எல்சிஎம் வந்து இங்கே 24. அப்போ 24 எத்தனை வாட்டி பெருக்குனா 24 வரும்? ஒரு வாட்டி பெருக்கினாலே வந்துடும். அப்போ மேலேயும் 1ஆல் தான் பெருக்கணும். ஓகேங்களா? இப்போ 6ல் எத்தனை 24 இருக்குது? 3. சாரி 4 இருக்குது. ஓகேங்களா? 4 × 4 6 4 24. மேலேயும் 4ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? 1 × 4 6நாங்க 1 × 4. அப்போ கீழே வந்து எனக்கு எது பண்ணாலும் 24 வந்துடும். எனக்கு 6நாங்க 24 24 × 1 24. ரெண்டுத்தையும் காமனாக 24ன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ 1 × 4 எவ்வளோ? 4. மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது. ஓகேவா? இந்தாண்டனால மைனஸ் இருக்குது. 1 × 1 எவ்வளோ? 1. இப்போ எவ்வளோ வருது? 3/24 வருது. இப்போ இந்த 3 வாய்ப்பால் அடித்தா எவ்வளோ வரும்? இதையும் அடித்தா எவ்வளோ வரும்? 8 வருங்களா? 8 8 16
24 3 3 × 8 24. அப்போ 1/8. இப்போ ஒரு வேலையை பி மட்டும் எத்தனை நாளில் செய்வார்? பி மட்டும் 8 நாளில் செய்வார். அப்போ பி = 8. புரியுதுங்களா? திரும்பி சொல்கிறேன் பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பார். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாளில் முடிப்பாங்க. சரிங்களா? பி வந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எல்சிஎம் இதேமாரி கூட எடுத்து கண்டுபிடிச்சி இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி 24 கூட வச்சுக்கலாம். இல்லை போடும்போது கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த A + Bயில் இந்த A 24 சப்ஸ்டிட் பண்ணுறோம். A + B = ஒரு வேலையை 6 நாளில் முடிப்பார் அப்படின்றது 1/6ன்னு போடுறோம். இப்போ அதே 24 இருக்குல்ல, ஒரு வேலையை 24 நாளில் ஏ முடிப்பார். அப்போ ஏ இருக்க இடத்துல இந்த 24 1/24ன்னு போட்டு இந்த ப்ளஸ் பி = அந்த 1/6. இந்த 6 தான் 1/6. ஒரு வேலைன்ட்டு 1/6ன்னு போட்டுறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், பி இங்கே வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிறது 1/24 இந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் ஆகிடும். 1/6 - 1/24. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 6க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் 1 6 6, 4 6 24. திரும்பி 4ஆம் வாய்ப்பாடு போட்டு 1 4ன்னு வர்றதுக்கு திரும்பி 6 நாங்கள் திரும்பி 4ஆம் வாய்ப்பாடு போட்டிங்கன்னா 1 வரும், கீழே 1 வரும். அப்போ 6 × 4 24 வரும். அது அப்படி பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக 6 × 4 4 எனக்கு ஆல்ரெடி வரும்னு எனக்கு தெரியும். புரியுதுங்களா? இப்போ 1 6 6, 6 24. இந்த இடத்துல 4 போட்டோம் அப்படின்னா இங்கேயும் 1 அப்படியே வந்துடும். இந்த அடித்தா 1 அப்படியே வந்துடும். அப்போ 6 4 பெருக்கி தான் 24 வரும். அது 4 போடாமல் நான் என்ன பண்ணுறேன், நேராக இதையும் பெருக்கிக்கிறேன். 6 4 24 24. ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் வந்து 24. அப்போ 24 இங்கே ஆல்ரெடி 24 இருக்குது. எல்சிஎம் 24னா 24ல் எத்தனை 24 இருக்குன்னா ஒரு 24 24. இங்கே 1 பெருக்குன்னா மேலேயும் 1 தான் பெருக்கணும். அப்போ 1 × 1. இப்போ 6ல் எத்தனை 24 வருதுன்னு பார்க்கணும். 6 நாங்க 24. அப்போ மேலேயும் இங்கே 4 பெருக்குன்னா மேலேயும் 4 பெருக்கணும். ஓகேங்களா? ஒரு நாங்க 4, அதனால தான் இது. ஒரு 1 1 1 நடுவில் இருக்க மைனஸ் இது. இதுவும் 24, இதுவும் 24. ஆல்ரெடி கிடச்ச எல்சிஎம் 24னால ஒரு 24 போட்டுக்கிறோம். சரிங்களா? எல்சிஎம் தான் 24. இப்போ 4யும் 1யும் கழிச்சோம் அப்படின்னா 3/24. 3ல் எத்தனை டைம் 24 இருக்குன்னா 8 டைம் இருக்குது. 3 8 24. மேலே 1 வந்துடும், கீழே 8 வந்துடும். அப்போ பின்றவர் ஒரு வேலையை 8 நாளில் முடிப்பார். இதுதான் ஆன்சர். அடுத்தது ஒருவர் கிழக்கு பக்கம் நோக்கி நின்று கொண்டிருக்கிறார். ஒருத்தர் இருக்காருப்பா. ஒருவர் கிழக்கு பக்கம் பார்த்து நிற்கிறார். ஒருத்தர். ஓகேவா? ஒருத்தர் வந்து கிழக்கு பக்கம் பார்த்து நிற்கிறார். திரும்பி போட்டுப்போம். இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. சரிங்களா? ஒருவர் கிழக்கு பக்கம் நோக்கி நின்று கொண்டிருக்கிறார். அவர் 100 டிகிரி வலதுபுறம் திரும்பி என்ன பண்ணுறாரு, இப்படி வச்சுப்போம். ஓகேவா? ஒருவர் கிழக்கு பக்கம் பார்த்து நிற்கிறார். இதுதான் கிழக்குன்னு வச்சு நான் அப்படி பார்த்து நிற்கிறேன். 100 டிகிரி வலதுபுறம் திரும்பி. ஓகேங்களா? அவர் 100 டிகிரி வலதுபுறம் திரும்பி பின்னர் 145 டிகிரி இடதுபுறம் திரும்பிக்கிறார். டிகிரி முதல்ல தெரியுங்களா? இங்கே பாருங்கள். இது நீங்கள் வந்து இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து 90 டிகிரி. இது 90 டிகிரி. ஓகேவா? இது வந்து 90 டிகிரி. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த மட்டமாக இருக்கிறது வந்து எவ்வளோ? 180 டிகிரி. சரிங்களா? ஒன்று இருக்குன்னா இதுதான் 90 டிகிரி. ஓகேவா? அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவர் கிழக்கு பக்கம் நோக்கி நிற்கிறாரு. அவர் 100 டிகிரி வலதுபுறம் திரும்புகிறார். ஓகேவா? நான் அப்படி நிற்கிறேன்னா எனக்கு இது இடது, இது வலது. அப்போ 100 டிகிரி வலதுபுறம் திரும்பினார். நான் சொல்லியிருந்தேன்ல, இது வந்து 90 டிகிரி.
ஓகேங்களா. இது 90 டிகிரி அப்படின்னா இன்னொரு 10 டிகிரினா இந்த இடத்துல வரும். ஓகேவா. அப்போ இது 100 டிகிரி. 100 வந்து வலதுபுறம் திரும்புகிறார். இப்படி வந்து திரும்பிட்டார். வலதுபுறம் 10 திரும்பிட்டார். ஓகேவா. 100 டிகிரி வலதுபுறம் திரும்பி பின்னர் 145 டிகிரி இடதுபுறம் திரும்புகிறார். 145 டிகிரி இடதுபுறம் திரும்புகிறார் அப்படின்னா இப்போ இந்த இடத்துலேருந்து திரும்பி இங்கே வந்துட்டா இது 100 டிகிரி போயிடுங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 145 டிகிரி திரும்பி இடதுபுறம் திரும்புகிறார். ஓகேவா. நான் வந்து இப்படி திரும்பி 100 டிகிரி இப்படி பார்த்துட்டேன். திரும்பி இடதுபுறம் திரும்பி நான் என்ன பண்ணுறேன் 145 டிகிரி திரும்புகிறேன். ஆல்ரெடி இங்கே நிற்கும் போது 100 டிகிரி வந்துருச்சு. இங்கேருந்து இது வரைக்கும் 100 டிகிரி முடிஞ்சிச்சு. ஓகேவா. அடுத்து திரும்பி இன்னும் கொஞ்சம்னா இதான் 45 டிகிரி. ஓகேவா. இது 45 டிகிரி. புரியுதுங்களா. இது 90 டிகிரி. 90ல் பாதி 45 டிகிரி. இது இப்படி படுத்திருந்தால் 180 டிகிரி. இப்படி சென்டராக இருந்தால் 90 டிகிரி. நடுவில் பாதி இருக்குது 45 டிகிரி. அவன் என்ன சொல்கிறான்னா ஒரு ஆள் வந்து கிழக்க பார்த்து நிற்கிறான். ஒரு ஆள் இருக்கான் கிழக்க பார்த்து நிற்கிறான். சரியா. அவன் வந்து திடீர்னு என்ன பண்ணுறான் வடதுபுறமாக 100 டிகிரி திரும்புகிறான். வடதுபுறமாக அப்படி திரும்புகிற போது இப்படி இந்த பக்கம் தான் திரும்புகிறான். அப்படின்னும் போது இது 90 டிகிரி. ஓகேங்களா. இப்படி இருக்குல்ல இது வந்து 90 டிகிரி. கிழக்கு பக்கம் பார்த்து நிற்கிறான். இப்படி திரும்பும்போது 90 டிகிரி திரும்புகிறான். அடுத்து திரும்பும்போது 100 டிகிரி 100 டிகிரி 90 டிகிரி இது 100 டிகிரி திரும்புகிறான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் 10 டிகிரி தான் லைட்டாக இந்த பக்கம் திரும்பி நிற்பான். ஓகேங்களா. இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருக்கும்போது இங்கேருந்து திரும்பி அவன் இடதுபுறமாக திரும்புகிறான். இந்த இடத்த பார்த்துருக்கோம். திடீர்னு இடதுபுறமாக 145 டிகிரி திரும்புகிறான். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 100 டிகிரி. அடுத்து இருக்கு 45 டிகிரி இது. அப்போ இந்த பக்கம் பார்த்து நிற்கிறான். இப்போ ஓகேங்களா. அது எந்த திசையை பார்த்து. அப்போ எந்த திசை இது வடகிழக்கு. அப்போ வடகிழக்கை பார்த்து நிற்கிறான். ஓகேங்களா. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஏ மற்றும் பி சேர்ந்து செய்தல் ஒரு வேலையை 4 நாளில் முடிப்பார். திரும்பி அதே மாதிரி ஆர்டர் இருக்கு பாருங்கள். ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்றாங்க ப்ளஸ்ஸு சேர்ந்து ஒரு வேலையை 4 நாளில் முடிப்பாங்க. ஓகேவா. ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாளில் முடிப்பார். ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாளில் முடிப்பார். பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார். பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டே எல்சிஎம் எடுத்துங்க, இல்லை அதுக்கப்புறம் கூட எல்சிஎம் எடுத்துக்க. ஏற்கனவே சொன்ன மாடலே திரும்பி சொல்கிறேன். ஓகேங்களா. ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து 4 நாளில் முடிப்பாங்க. ஏ மட்டும் 12 நாளில் முடிப்பார். பி வந்து எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே அடுத்து என்ன பண்ணணும். ஏ இருக்க இடத்து ஏ 12. அப்போ ஏ இருக்க இடத்துல 12 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பார். ஏ இருக்க இடத்துல அந்த வேலையை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகேவா. ப்ளஸ்ஸு பி எத்தனை நாள்னு தெரியல, அதனால் பி போட்டுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ இந்த 1/12 இந்த 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா இது கிடச்சிரும். எல்சிஎம் எடுத்து கழிக்கணும், டேரெக்டாக கழிச்சிடக்கூடாது. இப்போ பி நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளஸ்ஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, இங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. இங்கே ப்ளஸ் இருக்குது. இந்தாண்ட போச்சு மைனஸ்னால் மைனஸ் ஆல்ரெடி இப்படி மைனஸ்ன்னு போட்டுருவாங்கல்ல, அதனால் எதுவுமே இல்லைனா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். இங்கே 1 இந்தாண்ட போச்சுன்னா மைனஸாக மாறிடும். ஓகேங்களா. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 1/4 மைனஸ் 1/12. இப்போ 4க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 4க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 4 12 இப்போ எல்சிஎம் 4 வாய்ப்பால் அடிக்கும். இது 3. இப்போ திரும்பி 3 போட்டால் 3 தான் வரப்போகுது. அப்படின் போது நான் நேராகவே பெருக்கிக்கிறேன். சரிங்களா. 4 3 12. அப்போ எல்சிஎம் வந்து 12 தான் எல்சிஎம். சரிங்களா. 12 தான் எல்சிஎம். 12 × 1 எல்சிஎம் 12 அப்படின்னா எல்சிஎம் நமக்கு 12 கிடச்சிச்சு. எப்படி திரும்பி பாருங்கள். 4 12 போட்டேன். ஓகேங்களா. 1 4க்கு 1, 4 3 12க்கு 3,
திரும்பி 3ஆம் வாய்ப்பாடு போடுறேன். 3 1 3ஆம் வாய்ப்பாடில் 1 தான் இருக்குது. இந்த 4 × 3 ரெண்டுத்தையும் பெருக்குனா 12 சரிங்களா. இது தெரியாமல் இருந்துடாதீங்க சரிங்களா. இந்த 4 இந்த 3 பெருக்குனா 12 அதுதான் எல்சிஎம். அந்த 12 இங்கே இருக்குது, இங்கே 4 இருக்குது ஓகேங்களா. இந்த எல்சிஎம் 12 வர மாதிரி இதில் பெருக்கணும். நமக்கு கிடைச்ச எல்சிஎம் வந்து 12. இந்த 12ல் எத்தனை டைம் வந்து 12 கிடைக்கும்? இந்த 12 ஒரு டைம் தான் கிடைக்கும், அதனால தான் 1 போட்டிருக்கோம். இந்த 4ல் எத்தனை வாட்டி பெருக்குனா 12 கிடைக்கும்? 3 வாட்டி பெருக்குனா 12 கிடைக்கும். இங்கேயும் கீழே என்னத்தை பெருக்கணும், அதே தான் மேலேயும் பெருக்கணும். அப்படின்னும் போது 3/12 ரெண்டுத்துக்கும் 12 எல்சிஎம் தான். அப்படின்னா 12 போட்டுக்கிறோம். இதுலேயும் 12 கிடச்சிச்சு, இதுலேயும் 12 கிடச்சி, காமனாக 12 போட்டுக்கிறோம் ஓகேங்களா. அப்போ மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் சிம்பிள் -1. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 2/12. 2ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா 6. அப்போ பி மற்றும் அந்த வேலையை 6 நாளில் செய்து முடிப்பார். புரியுதுங்களா? அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள காணாமல் போனவற்றை கண்டுபிடித்து எழுதுக. கொல்லன் பற்றை கொத்தனார் என்ன கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸி தான், தெரிஞ்சுக்கிங்க. கொல்லன் கொடுத்துட்டாங்க, கொல்லனுக்கு பட்டறை, கொல்லனுக்கு பட்டறை. அப்போ கொத்தனாருக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாள், குண்டு நூல், ரம்பம், துப்பாக்கி. துப்பாக்கி கொத்தனார் யூஸ் பண்ண மாட்டார் ஓகேங்களா. ரம்பம் யார் யூஸ் பண்ணுவா? ரம்பம் ஆசாரி யூஸ் பண்ணுவார். அடுத்து வாள் ஒன்று போர் வீரர் யூஸ் பண்ணுவாங்க, போர் வீரர் தான் யூஸ் பண்ணுவாங்க. குண்டு நூல் தான் வந்து கொத்தனார் யூஸ் பண்ணுவார். குண்டு நூல்லாம் தெரியுதா? இப்படி தூக்கி பிடிச்சி இப்படி சைடில் வச்சு பார்ப்பாங்களே, அதுதான் குண்டு நூல். அப்போ இதுக்கான ஆன்சர் குண்டு நூல் ஓகேங்களா. இதோட ஆன்சர் அவ்வளோதான். அடுத்த சம். அதே மாடல் தான் கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாளில் முடிப்பாங்க. திரும்பி அதே மாடல் பார்த்துக்குங்க. ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து 16 நாளில் முடிப்பாங்க ஓகேவா. அடுத்தது ஏ தனியாக அந்த வேலையை 48 நாளில் முடிப்பார். ஏ மட்டும் தனியாக 48 நாளில் முடிச்சிடுவார். அடுத்து என்ன கேட்க போகிறாங்க? பி அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க, அதானே கேட்க போகிறாங்க. பி அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? அதே தான், எத்தனை நாளில் முடிப்பாங்க ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும்? ஏவை கொண்டு போய் ஏ இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணுமா? அப்போ எப்படி போடணும்? ஒரு வேலையை 48 மணி நேரத்தில் 48 நாளில் முடிக்கிறாங்க ஓகேவா. ஏ இருக்கிற ஏ கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு பி = இவங்க 2 பேரும் சேர்ந்து 16, 1/16 போட்டுக்கிறோம். இப்போ என்ன ஆகும்? இது இந்த ஆண்டை போயிடும். அப்போ பி = 1/16 மைனஸு 1/48. இப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 16, 48 ஓகேங்களா. இது வந்து 16ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அடிங்க. இப்போ 16 ஓர் 16 16 3 16 48. திரும்பி 3ஆம் வாய்ப்பாடு போட்டால் 3 தான் வரும். அப்போ டேரெக்டாக 3 வச்சு நான் பெருக்கிக்கிறேன் சரிங்களா. 16 × 3 48. அப்போ 48 தான் வந்து எல்சிஎம்மு ஓகேவா. இப்போ 48 தான் எல்சிஎம் போது 48ல் எத்தனை 48 இருக்குது? ஒரு 48 48. கீழே 1ஆல் பெருக்கணும், மேலேயும் 1ஆல் பெருக்கணும். 16ல் எத்தனை 48 இருக்குது? 3. 16 3 48. அப்போ கீழே 3ஆல் பெருக்கணும், மேலேயும் 3ஆல் பெருக்கணும். 48 எல்சிஎம் அப்படினால 48 அடியில் போட்டுக்கிறோம். 48 இருக்கனால காமனாக 48 போட்டோம். ஓர் 3 3 மைனஸு 1 1 1 1. அப்போ எவ்வளோ வருது? 2/48 வருது. இதையும் அடித்தோம் அப்படின்னா 24 கிடைக்கும். அப்போ ஆன்சர் பி = 24. புரியுதுங்களா?
அடுத்த கேள்வி எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6, 10 நாளில் முடிப்பர். அங்கே பாருங்கள், எக்ஸ், ஒய், இசட் ஆகியோர் ஒரு வேலையை எக்ஸ் வந்து 4 நாளில் முடிக்கிறாரு, ஒய் வந்து 6 நாளில் முடிக்கிறாரு, இசட் வந்து 10 நாளில் முடிப்பார். எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து இந்த வேலையை முடித்தால், இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த வேலையை முடித்தாங்க அப்படின்னா எவ்வளோ கொடுக்குறாங்க? 31,000 கொடுக்குறாங்க. ஓகேவா? எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6 மற்றும் 10 நாளில் முடிப்பர். எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 31,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெரும் பங்குகளை காண்க. இந்த 31,000 ஆளுக்கு தனித்தனியாக எவ்வளோ பிரித்து கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இதுவும் அதே தாங்க. இப்போ என்னென்னு 3 பேர் ஒன்று சேர்ந்தால் எவ்வளோ வேலை முடிப்பாங்க கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 4, 6, 10 இதுக்கான எல்சிஎம் என்ன? 2ஆம் வாய்ப்பாடு போடும். போட்டால் இங்கே 2, இங்கே 3, இங்கே 5, எல்லாம் வேறு வேறு இருக்குது. அப்படின்னும் போது 2 × 2 × 3 × 5. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2ஆம் வாய்ப்பாடு திரும்பி போடுவீங்க, 1, 3, 5 வந்துடும். திரும்பி என்ன பண்ணுவீங்க, 3ஆம் வாய்ப்பாடு போட்டு 1, 1, 5 வந்துடும். திரும்பி என்ன பண்ணுவீங்க, 5 போட்டு 1, 1, 1 வந்துடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, 2 × 2 × 3 × 5 போடுவீங்க. அதை தான் இங்கே போட்டிருக்கேன், 2 × 2 × 3 × 5. அப்போ 2, 2, 4, 3, 15, 15 × 4, 60. அப்போ எல்சிஎம் வந்து என்னது, 60. ஓகேங்களா? எல்சிஎம் 60. எல்சிஎம் நம்மளுக்கு 60. எல்சிஎம் எவ்வளோ, 60. இப்போ என்ன பண்ணணும், இந்த 1/4ன்னு போடணும், ப்ளஸ்ஸு 1/6ன்னு போடணும். ஒரு வேலைக்கு என்ன, ஒரு வேலை அப்படின்னாலும் 1/10 போடுறோம், 1/10 போடுறோம். இப்போ இந்த எல்சிஎம் 60 நமக்கு கிடச்சிச்சு. இப்போ 4ல் எத்தனை 60 இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 10ல் 10 × 6 60ங்களா? கீழே 6ஆல் பெருக்கனால மேலே 6ஆல் பெருக்கணும். 6ல் எத்தனை 60 இருக்குது, 10. 6, 10, 60ங்களா? கீழேயும் 10ஆல் பெருக்கனால மேலேயும் 10ஆல் பெருக்கணும். இப்போ 4ல் 15, அதனால் மேலே 15ஆல் பெருக்கணும். 4, 15, 60. ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் 60, கீழே 60 போட்டுக்கிறோமா? இப்போ 15 × 1 எவ்வளோ, 15 ப்ளஸ்ஸா? இப்போ ஒரு 10 எவ்வளோ, 10, 6 எவ்வளோ, ஒரு 6, 6 எவ்வளோ? இப்போ 31/60. ஓகேங்களா? சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, 31 வேலையை 60 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மொத்தம் 60 வேலை, 60 வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க, 31 நாளில் முடிப்பாங்க. சரிங்களா? இப்போ என்ன நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா, 2/6ன்னு கிடச்சதுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு வேலையை எத்தனை நாள் முடிப்போம், 3 நாளில் முடிப்போம். இப்படின்னு அடித்து போடுவோம். இப்போ 31 60 அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்படின்னும் போது அப்போ 31 வேலையை 60 நாளில் முடிப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒரு வேலையை முடிக்க எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, ஒரு வேலை இருக்குது, அதை முடிக்கிறதுக்கு 31,000 காசு கொடுக்குறாங்க. அந்த 31,000 காசு கொடுக்குறாங்களா, அந்த 60 வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 31 நாளில் முடிக்கிறாங்க. சரிங்களா? 31 நாள் ஆகும். சரிங்களா? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னா, 31,000 ஒரு நாளைக்கு 31 வகுத்து அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு கிடச்சிரும். 31 அடிச்சிங்கன்னா இப்போ எவ்வளோ வரும், 1000. ஓகேங்களா? 1000ங்களா? இப்போ இவன் எத்தனை நாளில் முடிக்கிறான், 4 நாளில் அந்த வேலையை முடிக்கிறான். சரிங்களா? அப்போ இந்த 1000 பெருக்கல் எவ்வளோ, 4, 4000. இவன் எவ்வளோ எத்தனை நாளில் முடிக்கிறான், ஒரு நாளைக்கு 6 வேலையை முடிக்கிறான்.
அப்போ 6 1000 சரி மாற்றி பெருக்கிட்டேங்க. ஒரு நாளைக்கு 1000. இவன் என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிச்சிருக்க பாருங்கள். எக்ஸு வந்து 15 நாள் கண்டுபிடிக்கிறான். எக்ஸு வந்து ஒரு 60 வேலையை 15 நாளில் முடிக்கிறான். அப்படின்னா 15 × 1000 15,000. 15 × 1000 வந்து 15,000. 10 × 1000 10,000. 6 × 1000 6000. புரியுதுங்களா? திரும்பி சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸ் ஒய் இசட் 3 பேரும் எக்ஸ் வந்து 4 நாள்லையும் 6 நாள்லையும் 10 நாள்லையும் முடிக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடித்தா 31,000 காசு கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு ஆள் எவ்வளோ தனித்தனியாக வேலை செய்கிறேன்னு கண்டுபிடிக்கிறேன். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் 60. ஓகேங்களா? இந்த நாளை 1/4ன்னு போட்டுக்கிட்டோம், 1/6ன்னு போட்டுக்கிட்டோம், 1/10ன்னு போட்டுக்கிட்டோம். சரிங்களா? 60 எதில் வேலை போகிறோம்? 4 15 60. அதனால கீழே 15 பேருக்குனா மேலேயும் 15. 6 10 60. கீழே 10 பேருக்குனா மேலேயும் 10. 10 × 6 60. கீழே 6 பேருக்குனால மேலேயும் 6. சரிங்களா? அப்படின்னும் போது 15 10 6/60. சரிங்களா? இது மூணுத்தையும் கூட்டினா 31/60 வருது. அப்போ 60 வேலையை 31 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. சரிங்களா? மொத்த வேலை 60 31 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. அப்போ 31,000 ஒரு வேலையை செஞ்சு முடிக்க 31,000 கொடுக்குறாங்க. அப்போ 31 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்கன்னா 31,000 31 நாள் வகுக்கிறீங்க. 31,000 31 நாள் வகுக்குன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு வேலைக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ இவர் 15 வேலை செஞ்சுருக்காரு எக்ஸ்ன்றவர். அப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க இவளுக்கு? 15,000. 15 × 1000 எவ்வளோ? ஒரு வேலைக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா 15 வேலைக்கு 15,000 ரூபா கொடுப்பாங்க. ஒரு வேலைக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா 10 வேலைக்கு 10,000 ரூபா கொடுப்பாங்க. ஒரு வேலைக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா 6 வேலைக்கு 6,000 ரூபா கொடுப்பாங்க. 15 10 15,000 10,000 6,000 31,000 இப்படி தான் பிரித்து கொடுப்பாங்க. அப்போ இது ஆன்சர் வந்து இதுதான். 15,000 10,000 6,000. எழுதலைங்க, எழுதுனா பாருங்க. 15,000 10,000 6,000. இதுதான் அதுக்கு ஆன்சர். புரியுதுங்களா? வேறு ஏதாவது சம்பளம் இருக்குங்களா? 90, 150, 225. ஓகேங்களா? இது என்ன, இதை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா 90, 150, 225 இவைகளின் மீப்பெரும் பொது காரணி கண்டுபிடிங்க. மீப்பெரும் பொது காரணி அப்படின்னா HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். பெருசாக இருக்கிறத கண்டுபிடிங்க. எதால் வகுப்படும், பெரிய நம்பர் எதால் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இது எதால் வகுப்படும்? 15. எத்தனை 15? 90. ஓர் 15 15, ஈர் 15 30, 4 15 60, 4 15 60, 6 15 90. ஓகேங்களா? இப்போ இது 10, இது 15 ஸ்கொயர் 15. இது எல்லாமே ஒரே நம்பர் அடிப்படுமா? அடிப்படாது. அப்போ HCF என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 15. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? HCFனா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரே நம்பரால் மட்டும் அடி போடணும். இது எல்லாத்தையும் ஒரே நம்பரால் வகுக்கிறீங்க. அடுத்ததான் அடுத்த நம்பர் வகுப்படுது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து 5ன்னு இருக்குன்னு வச்சுங்க. இது எதால் வகுப்படும்? 5ஆல் வகுப்படும். அப்போ 1 வந்துடும், 2 வந்துடும், 3 வந்துடும். அப்போ இதுவும் வந்து ஒரே நம்பரால் அடிப்படுது. அப்போ 15 × 5 தான் ஆன்சர். 15 × 5 இருந்ததுன்னா அதுதான் ஆன்சர். ஆனால் இந்த இடத்துல 6 இருக்குது. ஓகேங்களா? எல்சிஎம்னா நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் போட்டு அடித்து அடுத்தது மாற்றி வரலாம். ஆனால் HCFனா 6 இருக்கும்போது ஒரே நம்பரால் அடிப்படாது. சரிங்களா? ஒரே நம்பரால் அடிப்படாது அப்படின்னும் போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா இந்த நம்பர் எந்த நம்பரால் வகுப்படும் அப்படின்னு கேட்டால் 15ஆம் நம்பரால் மட்டும்தான் வகுப்படும். வேறு எந்த நம்பராலையும் வகுப்படுது. அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதிகபட்ச பெரிய எண் எது
வகுப்படுறது 90, 150, 225 அதிகபட்ச பெரிய எண்ணால் வகுப்படக்கூடியது இதுதான் இதோட கொஷின். 15ஆல் மட்டும்தான் இது அதிகபட்ச பெரிய எண்ணால் வகுப்படும். அதை தாண்டி வேறு எந்த ஆளையும் வகுப்படாது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 15. அடுத்து வேறு என்ன இருக்குது? மீ போவா காண்க. திரும்பி அது HCF தான் கேட்குறாங்க. மீ பெரும் பொதுங் காரணி HCF தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா இது டிவிசிபிளில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2/3, 8/9, 16/81, 10/27. ஓகேங்களா? இப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிறது எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க எல்லாத்துக்கும் LCM கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2, 8, 16, 10. இப்போ இது 2ஆம் வாய்ப்பால் அடிப்போம். 2 வந்துடுது, 4 வந்துடுது, 8 வந்துடுது, 5 வந்துடுது. 5 இருக்கனால வந்து இதை அடிக்க முடியாது. அப்போ மேலே HCF வந்து 2 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கீழே LCM 3, 9, 81, 27. இதுக்கான LCM எவ்வளோ? 3ஆம் வாய்ப்பால் அடிப்போம். 3னா 1 வந்துடும், 3 வந்துடும், 21, 7, 3, 21, இது 9. அடுத்தது போனீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடு 1, 1, 9, 3. திரும்பி போனீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடு 1, 1, 3, 1 அப்படின்னும் போது 3 × 3 × 3 × 3, 3 3s are 9, 81 தான் இது. அப்போ 21/81. ஆன்சர் 2/81. புரியுதுங்களா? இப்போ HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எதுவும் கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது 2/3, 8/9, 16/81, 10/27 கொடுத்துருக்கான். இப்போ என்ன பண்ணணும், இதேமாரி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீ மிகப்பெரிய காரணி எதுன்னு கேட்கும்போது மேலே இருக்கிறத மீ போவாவில் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத மீசிமா பண்ணணும். மேலே இருக்கிறத மீ போவா பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2. ஓகேங்களா? 2. கீழே இருக்கிறத மீசிமா பண்ணுறோம். மீசிமாவில் படைக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 81. 2/81. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து வேறு என்ன சம் இருக்குது? கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அர்த்தமுள்ள வகையில் வரிசையை அமைக்கவும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? காவல்துறை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கான். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கான்? தண்டனை. ரெண்டாவது தண்டனை கொடுத்துருக்கான். மூணாவது என்ன கொடுத்துருக்கான்? குற்றம். நாலாவது என்ன கொடுத்துருக்கான்? நீதிபதி. 5 தீர்ப்பு. கொஸ்டின் என்னது? கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தையில் அர்த்தமுள்ள வகையில் வரிசை அமைக்கும். இதை வரிசையாக வந்து அமைக்க சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஒருத்தன் குற்றம் பண்ணுறான். அப்போ 3 குற்றம் பண்ண உடனே அவன் என்ன பண்ணுறாங்க? காவல்துறை பிடிக்கிறாங்க. அப்போ 1. காவல்துறை பிடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க? நீதிபதிகிட்ட கொண்டு போவாங்க. அப்போ 4. நீதிபதி அடுத்து தீர்ப்பு வழங்குவாங்க. 5. அடுத்தது தண்டனை கொடுப்பாங்க. 3, 1, 4, 5, 2. இதுதான் அதுக்கு ஆன்சர்.
உங்களுக்கு அந்த ஒரு சம் மட்டும் நான் போடலை. ராமு கிழக்கு நோக்கி 20 மீட்டர் செல்கிறார் போகிறார் இது மட்டும் நான் போடலை. ஓகேங்களா? அது வந்து கிளியராக இல்லை. அதை மட்டும் நான் உங்களுக்கு தனியாக ஒரே ஒரு வீடியோவாக தனியாக போடுறேன். ஓகே, நேற்று கேட்டிருந்த நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமில் 25 மேக்ஸ் வந்து அந்த மேக்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.